வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு சுவையான ரெசிபி பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு துண்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு 3 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தேங்காய், வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கொரன்னு இருந்தால் போதும். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காவையும் இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிண்டிடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், இதோட நம்ம அரைச்சி வச்சது இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இஞ்சி இப்போ நல்லா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய், பட்டரு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல் இருக்கும். நான் இதோட கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு அப்படியே மூடி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், உங்களுக்கு சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.